இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் லவங்கப்பட்டை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய கல்வி உதவி ஆசிரியர் முனைவர் ஜே.டி. நிர்மலதா அவர்கள் தரும் தகவல்கள். ஸோ லவங்கப்பட்டைன்னு சொல்கிறது இதுதான் அந்த லவங்கப்பட்டை செடி. பட்டைன்னு சொல்லி நிறைய டைப்ஸ் இருக்குது பட்டை மரங்களில். பட்டை மரம் சொல்லப்போனால் இது வந்து சினமன் வியாரம், சினமன் வியாரம், சினமன் சேலானிக்கம், அது ரெண்டு தான் நம்ம மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது, மருந்தாக யூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து நம்ம வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது மெயினாக அஸ் அ ஸ்பைஸ் நறுமண பொருளாக யூஸ் பண்ணுறது மெயினாக வந்து இந்த சினமம், இந்த லவங்கப்பட்டை தான். சினமம் வியாரம் தான் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ இது என்னென்னா சினமம் வியாரம், இதுக்கு சயின்டிஃபிக் நேம். அப்புறம் இதோட குடும்பம் சொல்ல போனால் லாரேசியே. இது மரவாசனை பயிராக இருந்தாலும் இதுக்கு வந்து நிறைய வந்து நன்மைகள் உண்டு, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வந்து இப்போ இந்த பட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க, பட்டையை தான் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா விதை கீழே விழும். விதை விழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அளவு ஹைட் வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா மெயினாக நட்டுருவாங்க. பட்டை வந்து லெஸ் கேர் க்ராப்னால் ரொம்ப கேர் பண்ண வேண்டாம், அதிக கவனம் செலுத்த வேண்டாம். அது அதிக நோய் பூச்சி இதை ரொம்ப தாக்காது. முதல் 3 வருடங்கள் மட்டும்தான் என்ன பண்ணோன்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றுறது, அப்புறம் ஆர்கானிக் இயற்கை உரங்கள் மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அது தன்னாலே வந்துடும். சரியா? அப்புறம் வந்து இதில் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது. நம்ம இதில் பேச்சிப்பாறைலேருந்து ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ண 2002ஆம் ஆண்டு பேச்சிப்பாறை 1 சின்னமன் அப்படி ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேச்சிப்பாறை 1ன்னு சொல்லி அந்த வெரைட்டி பிளாக் தான் இது. இது வந்து அதிக பட்டை ஈல்டு நிறைய இருக்குது. 980 கிலோகிராம் பர் ஹெக்டேர் ஈல்டு. அப்புறம் சினமன் நறுமண எண்ணெய் அதிகமாக கிடைக்குது. அப்புறம் சினமால்டிகைன்னு சொல்ல வேதிப்பொருள் கிடைக்குது. தென் யூஜினலுக்கு சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் கிடைக்குது. ஸோ இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த பட்டை செடி வந்து ரொம்ப லாபம். அதுக்கப்புறம் பட்டை எப்போ உரிக்கலான்னா நம்ம கை அளவு திக்னஸ், இந்த திக்னஸ் வந்த உடனே என்ன பண்ணோன்னா கீழே 30 சென்டிமீட்டர் விட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணலாம். ஃபுல்லாகவே கீழே வந்து இது வந்து ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, நம்ம இந்த அளவு தான் திக்னஸ், இந்த அளவு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்கலாம் இந்த பட்டை 30 சென்டிமீட்டர் விட்டுட்டு எல்லாமே கட் பண்ணிக்கிட்டு என்ன ப்ராசஸ், ஃபஸ்ட்டு இலைகளை உதிர்க்கணும். எல்லா இலைகளையும் அப்படி ஸ்ட்ரிப் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இந்த இலையில் என்ன இருக்குது, இலையிலையும் நறுமண எண்ணெய் இருக்குது. நான் சொன்ன மேலே சொன்ன நறுமண எண்ணெய் வேதிப்பொருள் எல்லாமே இருக்குது. அதை காய வச்சு அதை கூட கவரில் போட்டு தராங்களே, அது ஒரு நமக்கு ஒரு எக்கனாமி, நமக்கு ஒரு இன்கம். இந்த லவங்கப்பட்டில் நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கிது. அப்புறம் வந்து பட்டை எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்பீங்க. பட்டை எப்படி எடுக்கிறேன்னா அதுக்கு தனியாக ஒரு நைஃப் இருக்குது, கத்தி இருக்குது. ஸோ அந்த திக்னஸ், இந்த மாதிரி திக்னஸ் உள்ள செடியை பார்த்து எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு 3 தரங்கள் இருக்குது. என்னது, துகள்கள், அதாவது இங்கிலீஷில் குவில்லிங்ஸ், அப்புறம் துகள்கள். அப்புறம் இப்படி 3 தரமாக பிரிப்பாங்க. இது முதல் தரம், இது துகள்கள். அடுத்தது அடுத்த கிரேடு இது. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒன்றுமே இருக்காது, அந்த பட்டையிலேருந்து சீவை எடுப்பாங்க, அதுதான் சீவல்கள். இந்த சீவல்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம இதில் நறுமண எண்ணெய் எடுக்கலாம், சின்னமாடி எடுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம டெய்லி உள்ள கறிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக இப்போ வந்து சினமன் செடி, அதாவது பட்டை செடி பேச்சிப்பாறை 1 தான் வேணும். அப்படி தான் வேணும்னா எப்படி பயிர் பொறுக்க செய்யலாம்.
மற்றபடி பயிர் பெருக்கம் செய்கிறது விதை மூலம் பயிர் பெருக்கம் செய்யலாம். ஒன்று விதை மூலம் செய்யும்போது என்ன ஆகும், மாற்றுக்கள் ஆகும். கண்டிப்பாக பேச்சுப்பாறை ஒன்று கிடைக்காது. ஸோ என்னால் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக கட்டிங்ஸ் போடலாம். இந்த அளவு பருமனில் ஒரு சென்டென்ஸ் இந்த அளவு பருமனில் அது மீடியமான சைஸ் அந்த பருமனில் குச்சி எடுத்து அதை சாய்வை வெட்டிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஐபிஏன்னு சொல்யூஷன் இருக்குது. ஐபிஏனா ஒன்றும் இல்லை, வேர் வர ஒரு ஊக்கிச்செடி ஊக்கியான ஒரு பொருள் ஐபிஏ, இண்டோல் பியூட்ரிக் ஆசிட். அது கடையில் கேட்டால் கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து காப்பி அதை எப்படி மீன்ஸ் 2000 ppm. எவ்வளோ 2000 ppmனா உங்களுக்கு ஃபார்மர்ஸுக்கு புரியாது, விவசாயிகளுக்கு புரியாது. 2000 மீன்ஸ் வாங்குறீங்க, கடையில் வாங்குறீங்க. 2000 ppmனா 2000 மில்லிகிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு எடுக்கணும். 2000 மில்லிகிராம் 1 லிட்டர் தண்ணியில் எடுத்து அது வந்து ஒரு பிளாஸ்டிக் டாப், சின்ன பிளாஸ்டிக் டாப்பில் போட்டு அந்த குச்சிகளை சாயப்பட்டிருப்பீங்களா, அந்த குச்சிகளை அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அதை அப்படி சாயவாக வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் பாலித்தீன் பேக்கில் எடுத்து நட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக வேர் விடும். வேர் விடுறதுக்கு தான் இந்த ஐபிஏ யூஸ் பண்ணுறோம். வேறே இருக்குது, செராடிக்ஸ்ன்னு இருக்குது, அப்படின்லாம் இருக்குது. அதில் ஐபிஏ வந்து பெஸ்ட், நீங்கள் பண்ணிக்கலாம். அது குச்சிகள் மூலமாக. இன்னொன்று பதியம் போட்டது. எப்படி பதியம் போட்டது, விண்பதியம் மூலமாகவும் பேச்சுப்பாறை ஒன்று தான் வேணும். அப்படின்னா விண்பதியம் ப்ளஸ் வேர்க்குச்சிகள், சாரி இந்த நடுத்தர பருமன் குச்சிகள், இது மூலமாக பேச்சுப்பாறை ஒன்று நமக்கு கிடைக்கும். மற்றபடி விதை மூலம் நம்ம எடுத்தோன்னா அது வந்து வேறு ரகங்களுக்கு போயிடும். ஸோ எப்போவுமே கவனிக்க வேண்டிய மேட்டர் என்னன்னா, யூ ஹேவ் டு கோ ஃபார் ஒன்லி கட்டிங்ஸ், அதாவது செமி ஹார்ட் கட்டிங்ஸ் என்னது, நடுத்தர பருமனுள்ள குச்சிகளை நம்ம ஐபிஏல டிப் பண்ணி நடுறது. தண்ணி தேவைப்படும் போது கண்டிப்பாக நீர் பாய்க்கணும். இது என்ன மண்ணுக்கு வரும், கிளைமேட் பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்குமே வரும். சாயிலேருந்து லோமி சாயில், அதாவது செம்புரை மண்ணுக்கு நல்லபடியாக வரும். தண்ணி ரொம்ப பாடி போச்சுன்னா என்ன பண்ண, ஓஸ் வச்சு தண்ணி எடுத்துக்கலாம், அல்லது ட்ரிப் இரிகேஷன் கொடுக்கலாம். அவ்வப்போது தேவைப்படும் மட்டும், எப்பவும் ஊற்ற வேண்டாம். சரி, அந்த டைமில் தண்ணி ஊற்றி கொடுத்தா போதும். அப்புறம் ஆர்கானிக் இயற்கை உரங்கள் போடலாம். அப்புறம் 500 கிராம் 500 250 மணி அப்புறம் வந்து 1000 500 250 1000 ஒரு செடிக்கு நம்ம என்பிகே தலைமணி சாம்பல் சத்து ஒரு செடிக்கு போட்டு வட்டப்பாகத்தை அமைத்து கண்டிப்பாக அந்த டைமில் தண்ணி பாய்ச்சணும். 3 வருடத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், அறுவடை பண்ணலாம். சூழ்பட்டைகள் எல்லாம் மெயினாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இப்போ சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 980 kg, அதாவது 980 கிலோ கிடைக்குது. கிலோ பட்டையும் இலைகள் வந்து இலை எண்ணெய் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா உங்களுக்கு 3.9 3.9%. மற்றபடி சின்னமால்டிகைன் யூஜனால் இந்த கெமிக்கல் கான்ஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அதிக விளைச்சல், அதிக வேல்யூ, நல்ல வேல்யூ உள்ளது. இதை வச்சு நம்ம இது வந்து சின்னமனால் என்ன லாபம்னா, இது வந்து கேட்பாங்க விவசாயிகள், தனிப்பயிராக வளர்க்கலாமா, இல்லைன்னா வேறு செடி கூட மிக்ஸ் பண்ணி வளர்க்கலாம். கண்டிப்பாக தென்னை மரத்தை வளர்க்கலாம். இல்லைன்னா அரிக்காட்னா பாக்கு மரத்துக்கிட்ட வளர்க்கலாம், கொக்கோ மரத்துக்கு கூட வளர்த்துக்கலாம். அப்படி மிக்ஸ் பண்ணி வளர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணும்போது கீழேருந்து 30 சென்டிமீட்டர் ஒட்டு கட் பண்ணும்போது எல்லாமே கட் பண்ணுறோம்ல, கட் பண்ணும்போது அடுத்த இது எப்போ அறுவடை பண்ணலான்னா 24 மாதம் கழிச்சு தான் நம்ம வந்து அடுத்து அறுவடை பண்ணலாம். லவங்கப்பட்டையில் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. இது வந்து கொழுக்கட்டை இலை வைக்கக்கூடிய சின்னமன் டம்ளா, இதில் பட்டை எடுக்க முடியாது. இன்னொன்று சின்னமன் கேஷியா வந்து ஜேலானிக்க நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில்
சின்ன தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பார்த்திங்கன்னா பட்டை செடிக்க, அதாவது சின்னமன் லவங்கத்துக்கு ஒரு கார்டன், ஒரு தோட்டம், லவங்கத்துக்கு தோட்டம்னு சொல்லலாம். அங்கே எங்கேயா இருக்கும், எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஸோ அதனால் லெஸ் கேர் க்ராப்னா ரொம்ப கேர் பண்ண வேண்டாம், ஆனால் அதிக லாபம் தரும். ரொம்ப ஆனால் ஒரு 2 பேரை லேபர்ஸை ஸ்கில் பண்ண எப்படி அறுவடை பண்ணுறது அதை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா கவலையே கிடையாதுங்க, அதிக லாபம் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஜேடி நிர்மலதா அவர்களை 046512811192 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.